ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு, சூரியனுடைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரேவதியில் இருக்கக்கூடிய சனி என்ன மாதிரியான விஷயங்களை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உத்திர நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம். சனி இப்போ இருக்கிறது ரேவதியில். அப்போது சனி புதன் சூரியனுடைய காம்பினேஷன் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வருஷம் திருமண காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா மிக 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 சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? திருமணத்துக்கு காத்துட்ருக்க இளைஞர்களுக்கு அவங்க வீட்டில் பார்த்து திருமணம் பண்ணி வைப்பாங்க. அதிலும் அப்பா முழு முயற்சி எடுத்து திருமணம் பண்ணி வைப்பார். அதே போல் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் சொன்னதுமே உங்கள் அப்பா தான் வீட்டில் ரெடியாவார். யார் அந்த பொண்ணு, என்ன பண்ணுது, அவங்க ஃபேமிலி எப்படி என்ன எல்லாமே கேட்டுட்டு அவரே போய் முன்னாடி நின்று திருமணம் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டாருன்னா நடத்தி வச்சிருவார். அதே போல தான் பொண்ணு வீட்லேயும் பொண்ணோட அப்பா தான் முதல்ல திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்து கடகடன் திருமண வேலைகளை பார்த்து இந்த பையன் மட்டும் சரியான பையனாக இருந்தால் உடனடியாக திருமணம் பண்ணி வச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இரண்டாம் திருமணத்திற்கு காத்துட்ருக்கவங்களுக்கும் கட்டாயம் இந்த வருஷம் மிக மிக சிறப்பாக திருமணம் நடக்கும். திருமணம் அல்லாத உறவுகள், தவறான உறவுகள், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு விலகிருங்க. உத்திர நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால இந்த நேரத்தில் சனி உங்களுக்கு மிக மிக பிரகாசமான இடத்துல வர்றதுனாலையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் குட்டெல்லாம் வெளிப்பட்டு நீங்கள் சிரமப்படுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கௌரவமான குடும்பத்துக்கெல்லாம் இந்த விஷயம் ரொம்ப ஒரு மானக்கேடாக இருக்கிறதா உங்கள் வீட்டில் மனைவி, குழந்தைங்கள், கணவர் எல்லாமே நினைப்பாங்க. அதனால் இந்த நேரத்தில் அவங்க ஏதாவது பண்ணிப்பாங்க. இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி தான் கணவன் செஞ்ச தப்பை நினச்சி மனைவி செஞ்ச தப்பை நினச்சி கணவர், குழந்தைங்க ஏதாவது ஒன்று நடக்கும்போது உங்கள் குடும்பங்களே சிதறி போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துடும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வேண்டவே வேண்டான்னு தலைமொழிகிட்டு நிம்மதியாக இருங்க. அதுதான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் திருமணம் மட்டும் பண்ணி வச்சிங்கன்னா போதும், சூப்பராக கடகடன்னு இந்த வருஷம் அவங்களுக்கு அட்டாசமாக குழந்தையாயிடும். குழந்தை கையிலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அதனால் உத்திர நட்சத்திரக்காரர்கள் காதல், தாம்பத்தியம், குழந்தை பேர் எல்லாமே மிக மிக சூப்பராக அவங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காதலர்களும் கவனமாக இருந்துக்கங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்க எப்படி படிப்பாங்க, உத்திர நட்சத்திர குழந்தைங்க எப்படி படிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக படிப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. சூப்பராக படித்து ஃபஸ்ட்டு மார்க் தான் எடுப்பாங்க அப்படின்னும் இல்லை, ரொம்ப மோசமாக படிப்பாங்க அப்படின்னும் இல்லை. நார்மலாக ஒரு 60% மேலே எடுத்து உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் எப்படி இருந்தாலும் அவன் படிச்சிருவான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க, பெரிய குழந்தைங்க, காலேஜ் போகிற குழந்தைங்க, ஏதாவது எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்க எல்லாருக்குமே கேரண்டியாக படிச்சிருவாங்க, நல்ல மார்க் எடுத்துருவாங்க, ரொம்ப மோசமாக போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க கூட, சொந்தங்களோட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த பிரச்சனையும் இப்போ இருக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் சுமூகமாக போகணும், யார் கூடயும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் உத்திர நட்சத்திரக்காரர்கள் நினைக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இந்த நேரத்தில் குடும்பங்களுக்குள்ளே வராது. அதே போல் சொத்து கிடைக்குமா, ஏதாவது அம்மா வீட்டிலேருந்து நகைகள் எல்லாம் கொடுப்பாங்களா, அம்மா போட்டிருந்த நகையெல்லாம் பொண்ணுக்கு கொடுப்பாங்களா, இல்லை ஆண்களுக்கு அப்பா சொத்து கிடைக்குமா, இல்லை அப்பா நடத்திட்டு இருக்கிற கடை. ஏன்னா சூரியனுடைய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்பாவுடைய திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதனால் அப்பாவோட நகைகள், அப்பா நடத்திட்டு இருக்கிற கடையை பார்த்துக்கிறது, அப்பா செஞ்சிட்டு இருந்த தொழிலே இவர் போய் இப்போ எடுத்து நடத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இப்போ பெண்களுக்கும் அம்மா வீட்டிலேருந்து ஏதாவது கிடைக்கும், ஆண்களுக்கும் அவங்க அப்பா கிட்டேருந்து கண்டிப்பாக ஏதாவது நல்ல விஷயங்களாக இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு.
சரி, பெரிய குடும்பம், அப்பா அம்மா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை இல்லைன்ட்டீங்க. என் குடும்பம் எப்படி இருக்கும்? என் கணவர், என் குழந்தைங்க என் கூட எப்படி இருப்பாங்க? என் மனைவி, என் குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னு ஆண்கள் கேட்டாலும் சரி, பெண்கள் கேட்டாலும் சரி, ஒரே பதில் தான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? கலஸ்தர ஸ்தானத்துக்கே உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ரேவதிக்கு கலஸ்தர ஸ்தானத்தில் நிற்கிறதுனால அங்கே இருக்கிற சனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு எதுவுமே கொடுக்காம கணவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுப்பார். குடும்பத்தையே சந்தோஷமாக வச்சுக்கிறனால குழந்தைங்களும் உங்கள் கூட எந்த வித பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. உத்திர நட்சத்திர பெற்றோராக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சங்கடம் கொடுக்க மாட்டாங்க. குழந்தைங்க உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு குழந்தைகளாலேயும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேம்மா, ஓகே, தெரிஞ்சிருச்சு. அக விஷயங்களில் பிரச்சனை இல்லைன்ட்டீங்க. அகம் நல்லா இருக்கும். அப்போ கண்டிப்பாக புற விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். எனக்கு தொழில், வியாபாரம் அதிலெல்லாம் பிரச்சனை தானே வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. புரியுதுங்களா? கலஸ்தர ஸ்தானம் அப்படின்றது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படின்றது தான் நம்ம ஜாதகத்திலேயே அகத்துக்கும் நல்லதே செய்யும், புறத்துக்கும் நல்லதே செய்யும். அதனால் அந்த கலஸ்தர ஸ்தானத்தில் சனி வந்ததுனால உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. தொழில் சூப்பராக போகும், வியாபாரம் பர்ஃபெக்டாக நடக்கும். ஏதாவது வேலையில் இருக்கீங்க அப்படின்னாலும் வேலையில் எந்த வித பிரச்சனையும் வராது. வேலை வாய்ப்புக்கு காத்துட்ருக்கவங்களுக்கும் கட்டாயம் வேலை கிடைச்சிரும். சரிங்களா? கட்டாயம் சூப்பரான வேலை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும். அதே போல் பதவி உயர்வுகளுக்கு காத்துட்ருக்கவங்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் புறத்துக்கு மிக மிக சாதகமாக சனி வர்றது தான் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பே. கடன் வழக்குகள் என்னாகும்? நான் கடன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் தொழில் மிக சிறப்பாக நடக்கும். உங்கள் வேலையும் நல்லா போகிறனால உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கடன் வாங்கினா வீட்டு கடன், வண்டி வாகன கடன் எது வாங்கினாலும் உங்களால் திருப்பி ஈஸியாக கட்ட முடியும். அதே போல் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்க கூட இந்த நேரத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கடன் வாங்கி கூட வீடு கட்டிடலாம். வழக்குகள் என்னாகும்? ஒரு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பாகும். அதனால் தாராளமாக இந்த நேரத்தில் வழக்கை கடகட நடத்தி முடிக்க பாருங்கள். இந்த அடுத்த மேக்குள்ள வாடகை வருமானங்கள், வேறு இதர வருமானங்கள், வெளியே கொடுத்து வச்சுருந்த பணம் திரும்பி வந்துருமா? என்கிட்ட கடன் வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிருந்தான் என் ஃப்ரெண்டு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் திருப்பியே கொடுக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். அதனால் தைரியமாக நீங்கள் அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது, எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கட்டாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்? ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆயுள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கிறது, மிக மிக சிறப்பாக இருக்கிறது ஆரோக்கியம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மிக சிறப்பான ஆரோக்கியம். எந்த பிரச்சனைகளுமே உங்ககிட்ட நெருங்கவே நெருங்காது. கொஞ்சம் வயசானவங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளில் இருந்தவங்க கூட, உடம்பு முடியல அப்படியெல்லாம் இருந்தவங்க கூட இந்த 1 வருஷ காலம் பெருசாக பிரச்சனைக்குள்ளே போக மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்க மாதிரி, ஏதோ ஒரு ரிலாக்ஸ்டாக எந்திரிச்சு நல்லா நடக்கலாம், ஏதாவது ஆசைப்பட்டது சாப்பிட்லாம், அந்த மாதிரி உங்களை இந்த 1 வருட காலம் ரிலாக்ஸாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. தேவையான மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டிங்கன்னா போதும். வயதானவர்களுக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஆயுள் எப்படி இருக்கும்? ஒரு பிரச்சனையுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆயுள் மிக மிக சிறப்பாக இருக்குது. நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் ஆகாது. ஆயுள் அப்படிங்கிறது இந்த 1 வருட காலம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது. அதிர்ஷ்டம் என்னன்னு கேட்குறீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிர்ஷ்டம். ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதனால் கவலையப்படாதீங்க. மிக மிக சிறப்பான ஆரோக்கியம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே தரும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.